Hi friends, welcome to Career Assist Summer Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேல இருந்து நோட்டிஃபிகேஷன் 2026 and 27 வந்திருக்கு. இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போஸ்ட் நேம். டோட்டலா 25 ITI ட்ரேட்ஸ்ல வந்து வேகன்சிஸ் இருக்கு. என்னென்னதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபிட்டர், வெல்டர், டர்னர், மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிஷியன்ஸ், கார்பெண்டர், பெயிண்டர், ஜெனரல் மெக்கானிக், டீசல், செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபி, பிளாக்ஸ்மித், ட்ரில்லர், பிரிட்ஜ் எரெக்டர்ஸ், ஷீட் மெட்டல் ஒர்க்கர், electronics mechanic, TMO, wireman, electricians, mechanic, refrigerator and AC, plumber, draftsman, civil, mechanic, vehicle, computer operator and programming assistant, laboratory technicians, pathology, serang, grinder, mason, draftsman, mechanic. ஓகேவா? So total 25 ITI trades கான vacancies இருக்கு. Next job type, regular permanent job கிடையாது. இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. Selected applicants வந்து apprenticeship training மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? So once இந்த apprenticeship training கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து NAC சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க அப்கமிங் வர ஜாப்ஸ்க்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த லெவல் 1 போஸ்ட்க்கு எவ்வளவு சேலரினா 18,000ல இருந்து 56,900 வரைக்கும் சேலரி. ஓகே, சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தராங்க. NSC சர்டிபிகேட் வந்து சேஃபா வச்சுக்கோங்க. ஸோ எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேகன்சி டோட்டலா வந்து 1599 வேகன்சிஸ் இருக்கு. ஒரு டிவிஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேரேஜ் ரிப்பேர் ஒர்க் ஷாப், மான்செஸ்டர் அண்ட் புவனேஸ்வர். இந்த டிவிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 250 வேகன்சிஸ் இருக்கு. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து 200 வேகன்சிஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 50 வேகன்சிஸ் இருக்கு. ஒரு ட்ரேட்லயுமே எவ்வளவு வேகன்சின்றத ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேட்டகரி வைஸும் கிளியரா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபிட்டர் ட்ரேட்ல பாத்தீங்கன்னா 80 வேகன்சிஸ் இருக்கு. ஷீட் மெட்டல் ஒர்க்கர்ல 20 வேகன்சிஸ் இருக்கு. வெல்டர்ல 38, மெக்கானிக்ஸ்ல 12, மெக்கானிக்ஸ்ல 10, கார்பெண்டர்ல 30, பெயிண்டர்ல 10. ஸோ டோட்டலா 200 வேகன்சிஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எலக்ட்ரிஷியன்ஸ்ல வந்து 30, ரெஃப்ரிஜரேட்டர், AC மெக்கானிக்ல 10, வயர்மேன்ல 10. ஸோ டோட்டலா 50. ஸோ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணா டோட்டலா பாத்தீங்கன்னா 250 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து RGDA டிவிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து டோட்டலா 261 வேகன்சிஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து 29 வேகன்சிஸ் இருக்கு. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து டோட்டலா 2 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த RGDA டிவிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிஸ் வந்து 292 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் குர்தா ரோட் டிவிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து டோட்டலா 471 வேகன்சிஸ் இருக்கு. SNT டிபார்ட்மெண்ட்ல வந்து டோட்டலா 60 வேகன்சிஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து 60 வேகன்சிஸ் இருக்கு. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து 2 வேகன்சிஸ் இருக்கு. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து 180 வேகன்சிஸ் இருக்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 773 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சம்பால்பூர் டிவிஷன்ஸ்ல வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு 195 வேகன்சிஸ் இருக்கு. SNT டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு 30 வேகன்சிஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு 5 வேகன்சிஸ் இருக்கு. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு 30 வேகன்சிஸ் இருக்கு. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு 2 வேகன்சி இருக்கு. சோ டோட்டலா சம்பால்பூர் டிவிஷன்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா 262 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே புவனேஸ்வர்ல பாத்தீங்கன்னா பர்சனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் IT செல் டிபார்ட்மெண்ட்ல வந்து டோட்டலா 20 வேகன்சிஸ் இருக்கு. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து 22 வேகன்சி. சோ ஓவராலா மொத்தம் 4 டிவிஷன்ஸையும் சேர்த்து ஓவரால் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 1599 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சேலரி, நீங்க ஃபுல்லா ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் இருக்கு. பட் ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் வந்து இங்க மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th நீங்க படிச்சிருந்தா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 10th வந்து மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். அடுத்தது வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா ITI நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். ITIல வந்து இங்க கொடுத்திருக்க ரிலவென்ட் ட்ரேட்ல ஏதாவது ஒரு ட்ரேட் நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் NCVT இல்ல SCVT இஷ்யூ பண்ண ட்ரேட் சர்டிபிகேட் உங்க கையில இருக்கணும். ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்க கேண்டிடேட்ஸ்லாம் வந்து இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் படிக்கிறவங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ்லாம் வந்து இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி 10th படிச்சிருக்கணும். 10th படிச்சு முடிச்சுட்டு நீங்க ITIல இங்க கொடுத்திருக்க ரிலவென்ட் ட்ரேட்ல நீங்க ஏதாவது ஒரு ட்ரேட் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன்ஸ், பேத்தாலஜி இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ண என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா 12th நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். 12thல வந்து நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த 3 இதுலயுமே வந்து மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டெனோகிராஃபர் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணனும்னா நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் உங்க கையில இருக்கணும். அடுத்தது கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் இந்த ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்ணனும்னா உங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? எதுலனா ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் பெரிபெரல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஹார்ட்வேர் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து NCVT இல்ல SCVT இஷ்யூ பண்ண நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்
எஸ்சி எஸ்டி பர்சன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் உமன் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees. ஆன்லைன்ல மட்டும் தான் பே பண்ணணும், எதுவும் ஆஃப்லைன்ல எதுவும் பே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் மினிமம் 15 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 24 இயர்ஸ்க்குள்ள இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்க எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பர்சனல் பெஞ்ச்மார்க் கேட்டகரியில் இருக்கவங்க எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான செலக்ஷன் ப்ராசஸ் தான். ரிட்டன் எக்ஸாம்ஸ் எல்லாம் இன்டர்வியூ இல்ல, ஓகேவா? நீங்க 10th எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மெரிட் லிஸ்ட்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மெரிட் லிஸ்ட்ல வந்து எந்தெந்த கேண்டிடேட்ஸோட நேம்ஸ்லாம் இருக்கோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ்ல வந்து உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க, ஓகேவா? இட் மீன்ஸ் உங்களோட ஏஜ் ப்ரூஃப் செக் பண்ணுவாங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்க ஐடிஐல என்ன ரிலவென்ட் ட்ரேட்ல நீங்க படிச்சிருக்கீங்க இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. என்ன கேட்டகரியில நீங்க இருக்கீங்க இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸும் கிளியர் பண்ற கேண்டிடேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அனெக்சர் எஃப்ல இருக்கு. நான் உங்களுக்கு அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் காட்டுறேன். இதுதான் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஓகேவா? இது நீங்க சப்மிட் பண்ணணும். நேம் ஆஃப் த கேண்டிடேட் நேம் எழுதுறீங்க, ஃபாதர்ஸ் நேம், கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த், என்ன ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, உங்களுக்கு ஐடென்டிஃபிகேட் பெர்மனன்ட் மார்க்ஸ் ஏதாவது உடம்புல அந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இங்க எழுதணும். டாக்டர்ஸ் இது எல்லாமே ஐஸ், இயர்ஸ், ஸ்கின், ஸ்பீச், ஹைட், வெயிட், செஸ்ட் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இங்க எழுதுவாங்க. பிளட் பிரஷர் இது எல்லாமே செக் பண்ணுவாங்க, ஓகேவா? சோ இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து டாக்டரோட சிக்னேச்சர், இங்க நேம் ஆஃப் த மெடிக்கல் ஆஃபீஸர், டாக்டரோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர், டெசிக்னேஷன் என்ன டெசிக்னேஷன்ஸ் இருக்காங்க, ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த எந்த ஹாஸ்பிட்டல் நேம், அவங்களோட சீல். சோ இந்த எல்லா ஸ்டேஜஸ்மே வந்து கிளியர் பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஃபைனலா செலக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் ஹவ் டு அப்ளை www.rrcbbs.org.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணனும். அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும், ஓகேவா? ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லாகின் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் வந்து நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் ஃபுல் கம்ப்ளீட் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து செப்பரேட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, ஓகேவா? அதை சேஃபா வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து எப்போதுமே நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. பிகாஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ அந்த பிரிண்ட் அவுட்லாம் கேட்பாங்க, அதனால கையில எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்ன்றது கொடுத்திருக்காங்க. ஸ்கேன்டு போட்டோகிராஃப் நீங்க அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன ட்ரேட்ல நீங்க படிச்சிருக்கீங்களோ அந்த ட்ரேடோட எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணணும். ஆர்எல்ஸ் இல்லனா ப்ரொஃபஷனல் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் கூட நீங்க சப்மிட் பண்ணலாம், ஓகேவா? அடுத்தது வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ்லாம் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். இன்கம் அண்ட் அசெட் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நல்லா கிளியரா படிச்சு பார்த்துட்டு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் எப்போனா 26 ஆகஸ்ட் 2026. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எண்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் க்ளோசிங் டேட் எப்போனா 15th செப்டம்பர் 2026. நோட்டிஃபிகேஷன்ஸ் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே நோட்டிஃபிகேஷன்ஸ் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து வேற ஏதாவது எங்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.